வணக்கம். நாட்டிய பேர்வழி பத்மினி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி வசன நெருப்பு அப்படின்னு ஒரு கதாநாயகியை சொல்லுவாங்க. ஒரு அம்மா கேரக்டர் நடித்த ஒரு பெண்மணியை சொல்லுவாங்க. கண்ணாம்பா அவங்கள ஞாபகம் இருக்கா? அப்புறம் முதுகெலும்பு வளைக்காத ஒற்றை நடிகை அப்படின்னு பானுமதி அம்மாவை சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்கு அவங்க 3 பேரும் கேட்குறீங்களா? இருக்குங்க. அவங்க 3 பேரையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே பல முறை ஆர்வம் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி போய் பார்க்கறத விட ஒரே உருவத்தில் அவங்க எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னா மிக சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தாங்க சொல்லணும். அவ்வளோ தூரம் அதில் நாட்டியம் இருந்தது, நாடகம் இருந்தது, வீர வசனம் இருந்தது, அப்படியே உறுதிமொழி இருந்தது, அதை தாண்டி சவால் இருந்தது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற ஒரு தொடி இருந்தது. நீங்க எல்லாம் பிச்சைக்காரங்கடா, உங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து எங்க ஒன்றியத்துக்கிட்ட நீங்க பிச்சை எடுக்கிறீங்க, காலில் விழுறீங்க அப்படின்னு சொல்கின்ற அந்த தொனி இருந்தது நிறையவே. ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலாமா? அவங்க முதல்ல சொன்ன ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசு வெள்ளத்தை தடுக்க தவறிவிட்டது அப்படின்னாங்க. அடடடா, இது எங்கெங்க புதுசா இருக்கு? அமெரிக்கா போன்ற வல்லரசு, ஜெர்மன் நாடு, ஜப்பான் நாடு, சைனா, யாரா இருந்தாலும் புயலையோ வெள்ளத்தையோ இப்படி கை நீட்டி தடுத்துட முடியுமா? அப்படி தடுக்க முடிஞ்சாதான் எல்லா நாடும் அப்படி காப்பாத்திக்கலாமே. அதனால வெள்ளத்தை முயற்சிக்கவில்லை, தடுப்பதில் தவறிவிட்டது அப்படின்னு ஒரு வீர வசனம் பேசினாங்க. கொஞ்சம் கூட பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு வசனமா இருந்தது அது. இப்படியாக தமிழ்நாட்டின் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுக்கு வணக்கத்தோடு ஒரு கேள்வியை கேட்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு ட்ரெயின் போகும். ஓகேயா? அது மத்திய அரசு, ஒன்றிய அரசோட நிர்வாகத்தில் கட்டுப்பாட்டில் தான் வருகிறது இந்த ட்ரெயின் சர்வீஸ்லாம். அந்த மழை வெள்ளம் வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்னு நாங்கள் 1 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு தகவல் கொடுத்தாச்சு, எச்சரிக்கை கொடுத்தாச்சு. ஆனாலும் தமிழ்நாடு அரசு அதை தடுக்க முயற்சிக்கவில்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதே 1 வருஷம் முன்னாடி நீங்களும் தானே அந்த ரயில்வே துறைக்கு தகவல் கொடுத்துருப்பீங்க. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிற ட்ரெயினை நிறுத்துப்பா, அது வழியாக தான் இப்போ புயலும் கிராஸ் ஆகுது, மழையும் கிராஸ் ஆகுது, வெள்ளமும் கிராஸ் ஆகுது, நிறுத்துன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலையே. அந்த ட்ரெயினில் போன 800 பயணிகள், குழந்தைகள், பெரியவர்கள், நோயாளிகள், பெண்கள் எல்லாரும் இறந்திருப்பாங்க. அதை தவிர அந்த 800 பயணிகளோட போன அந்த ஸ்ரீவைகுண்டம் ட்ரெயின் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, நட்ட நடு காட்டுல எங்க நிக்கிறோம்னு தெரியாம அப்படி மழை வெள்ளத்துக்குள்ள தத்தடிச்சு நின்றுச்சு. யாராலையும் அதுக்கு ரீச் பண்ணவே முடியல அப்படிங்கறதா உண்மை. நீங்க பட்டியல் கொடுத்தீங்கல்ல, நாங்க இத்தனை ஹெலிகாப்டர் அனுப்பினோம், இத்தனை ராணுவ விமானம் அனுப்பினோம், இத்தனை பேர் அனுப்பினோம்னு பட்டியல் போட்டீங்களா? அவங்க ஒருத்தரால கூட காக்காவால கூட அவங்களால ரீச் பண்ண முடியலைங்க. யார் போய் உதவி செஞ்சாங்க தெரியுமா? அந்த பக்கத்து ஊர் மக்கள். அவங்க தான் அந்த 800 பேருக்கும் சமைச்சு கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துருக்காங்க 2 நாள் முழுமையா. நீங்க அனுப்பிய அந்த மீட்பு படை வீரர்களால கூட போக முடியல. ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டார்கள். தாயே, புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது, வரலாறு காணாத வெள்ளம் வரப்போகுது, வரலாறு காணாத மழை வரப்போகுது, அதனால ரயிலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லாதனால இப்படி மாட்டிக்கிட்டு அந்த ஸ்ரீவைகுண்டம்ங்கிற அந்த இடத்துல ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த மழை வெள்ளம் நல்ல வேளை ட்ரெயினுக்குள்ள வரல. ட்ரெயினுக்குள்ள மழை வெள்ளம் அதிகமாக ஏறி 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 இப்படி போயிருந்ததுன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இப்படி ஏறி இருந்ததுன்னா அந்த பயணிகள் அத்தனை பேரும் ஜலசமாதி ஆயிருப்பாங்கம்மா, ஜலசமாதி ஆயிருப்பாங்க. இப்ப நீங்க பேசுறீங்க தமிழ்நாடு அரசு புயல் வெள்ளத்தை தடுக்க தவறிவிட்டது அப்படின்ட்டு. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதத்துல தகுதி இருக்குங்கிறதா எங்களோட கேள்வியா இருக்கு. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்கே போனா தமிழ்நாட்டு முதல்வர்? இந்தி கூட்டணி மிக முக்கியமா? தமிழ்நாடு வெள்ளத்தில் தத்தளிக்கிறது, தமிழ்நாட்டில் புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரலாறு காணாத மழைன்றீங்க. ஆனா உங்களோட முதல்வர் இண்டி கூட்டணியை பேசத்தானே போனார் அப்படின்னு. அம்மா தாயே, உங்களுக்கு திரும்பவும் வணக்கத்தோட ஒரு கேள்வி கேட்கிறோம். உத்தரகாசின்னு ஒரு ஊர் இருக்குமா? அங்க நம்முடைய ஒன்றிய தலைவர் தன்னுடைய கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த மலையை குடஞ்சு சுரங்கப்பாதை அமைச்சிட்டு இருக்கார். எதுக்கு? அங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குவா? இல்ல, 4 கோயிலை ஒன்னா இணைக்கிறதுக்கான ஒரு பாதையா இருக்காது. ஓகே, அப்படிப்பட்ட அக்ஷர்தாம்ங்கிற அந்த கோயில்களை இணைப்பதற்கான ஒரு சுரங்கப்பாதை. அதுல நம்மளுடைய இந்திய மக்கள், எளிய மக்கள், வட இந்தியர்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே,
அப்படி மாட்டிக்கிட்டு அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது வெளிநாட்டிலிருந்து ஒரு நிபுணர் வந்துதான் அவர்களை காப்பாற்ற முடிந்தது. அதை தவிர அங்கே இருந்த உள்ளூர் மக்கள், பழங்குடியினத்தவர், கல்வி கற்காதவர்கள், அவர்கள் தங்களுடைய அனுபவ அறிவால் அந்த சுரங்கத்துக்குள் எப்படி போறது, எப்படி காப்பாற்றி கூட்டிட்டு வர்றதுன்னு கண்டுபிடிச்சு அதை செய்தாங்க. அப்போ நம்முடைய ஒன்றிய தலைவர் எங்க போயிருந்தார் தெரியுமா? இவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அவர் எங்க போயிருந்தார் தெரியுமா? நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் போய் உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாருங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். உலகக்கோப்பை, சப்போஸ் உலகக்கோப்பை ஜெயிச்சிருந்தா என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பீங்க நீங்க, என்ன மாதிரி தாம் தூம்னு கதையை கிளப்பி விட்டுருப்பீங்க. நல்ல வேளை இந்தியா ஜெயிக்கலைங்கிறத இந்திய மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா கொண்டாடணும். எங்களுக்கு உடனே தேசப்பற்று இல்லை, நீ இந்தியர்களுக்கு எதிராக பேசுற அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கு கவலை இந்தியர்கள் மீது இருப்பதனால்தான் நாங்கள் அந்த தோல்வியை சந்தோஷமாக வெற்றியாக கொண்டாடினோம். இல்லைன்னா சங்கிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க கிரிக்கெட்ல பால் போட்டது மோடி, பேட் அடிச்சது மோடி, 4 அடிச்சது மோடி, 6 அடிச்சது மோடி, கேட்ச் பிடிச்சது மோடி, இப்படியாக உருவாக்கி இருக்கோம். அந்த கிரிக்கெட் மேட்சோட கதையவே மாத்திருப்பாங்க. அப்படி அந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை என்பதை நாங்கள் கொண்டாடினோம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்தி கூட்டணி முக்கியமாகி விட்டதை தமிழக முதல்வருக்கு அப்படின்னு பேசினீங்களே, அந்த ஏழை தொழிலாளர்களோட உயிரை விட உங்களுக்கு, நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் முக்கியமாயிடுச்சு இல்ல? இது நாள் வரைக்கும் நம்முடைய ஒன்றிய தலைவரோ நீங்களோ தமிழ்நாட்டுக்கு வந்து எட்டி கூட பார்க்கலையே. இதை நம்ம எங்க போய் சொல்றது? அப்படின்னா உங்களுக்கு வேண்டாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதா? நீங்கள் இந்தியாவில் ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு நினைக்கலையா? நாங்களும் இந்திய மக்கள் தான் நினைக்கலையா? எங்களை அப்படியே தனியா எடுத்து வச்சு பாக்குறீங்களா? அல்லது என்ன அர்த்தத்துல எங்களை இப்படி பரிதவிக்க விடுறீங்கிறது ஒரே கேள்வி. அதனால தமிழ்நாட்டு முதல்வர் சென்னை வெள்ளத்தின் போது வெள்ளத்துக்குள்ளேயே தான் இருந்தார். அவர் வீட்டுக்கு தான் போகல, வெள்ளத்துக்குள்ளேயே தான் அத்தனை நாட்களும் இருந்து கடமையாற்றினார். அது தெரியுமா உங்களுக்கு? அத்தனை வார் ரூமுக்கு போய், அத்தனை பேரிடர் மேலாண்மை அலுவலகத்துக்கும் போய் நின்று கூடவே இருந்து வெள்ளத்துக்குள்ள இறங்கி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியை உடனே 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 கொடுத்தது எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனவே தூரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தில்லியில உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு குளிருக்கு ஸ்வெட்டர் வேற போட்டுக்கிட்டு, அப்படி இல்லை, சொட்ட சொட்ட மழையில் இறங்கி வெள்ளத்தில் இறங்கி பணி செய்தவர் எங்களுடைய முதல்வர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேணும்னா கேசட்லாம் இருக்கும், வீடியோ இருக்கும், யூடியூப் இருக்கும், எல்லாத்துலேயும் போட்டு பாருங்க. பிஐபிடியே கேளுங்க, எடுத்து கொடுப்பாங்க. பிஐபிடியே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம், கேளுங்க, கொடுப்பாங்க. அடுத்தது 6000 ரூபாயை இப்படி கையில, அந்த நடனத்தை பாருங்களேன், 6000 ரூபாய் இப்படி கையில அடுக்கி வச்சுட்டு போட்டோ காமிக்கிறதுக்கு இல்லைங்க. அதை நேரடியா ஏன் ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ல போடல அப்படின்னு அவங்க பாடி லாங்குவேஜை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி காமிக்கிறாங்க 6000 ரூபாயை. ஏழை எளிய மக்கள், வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டவர்கள், புயலில் சிக்கி கொண்டவர்கள், மழையில் நனைந்தவர்கள், கூரை நனைந்த வீடுகள், துணிகள் இல்லை, மாற்று துணி, அடுத்த வேளை சாப்பிட உணவில்லை, எல்லாமே கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு 6000 ரூபாயை எங்களுடைய முதல்வர் தாய்மை கனிவோடு எடுத்து கொடுக்கிறார். அதை கையில் வாங்கி உயிர் வந்ததை போல் எங்களுடைய மக்கள் கொண்டாடுகிறார்கள். இப்படி எடுத்து காமிக்கிறாங்கன்னா உங்களுக்கு அது கேலியும் கிண்டலுமா இருக்கு. இப்படி காமிக்கிறீங்க தாமரைப்பூ மலர்ற மாதிரி. இப்படி நடனம் ஆடுவதற்கும் நாட்டியம் ஆடுவதற்கும் இப்படி கேலி செய்வதற்கும் கிண்டல் செய்வதற்கும் அந்த எளியவர்கள், துன்பப்பட்டவர்கள், பாரம் சுமப்பவர்கள் இப்படியாக அந்த 6000 ரூபாய் எடுத்து காமிக்கிறாங்கிறது நீங்க எப்படி கிண்டல் பண்றீங்க? இது என்ன ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பில் இருக்கின்ற உங்களுக்கு அழகா, கண்ணியமா, கௌரவமா, மரியாதையா? சரி, அதை அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே அப்படின்னு ஒரு விரல் காமிக்கிறீங்க. அக்கௌண்ட்ல ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே? மோடிஜி தான் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றீங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காருமா, அதுல போடுறதுக்கான ரூபாயை தான் ஏற்பாடு பண்ணல. எங்களோட சுருக்கு பையிலேருந்து எல்லாத்தையும் நீங்க பிடுங்கிக்கிறீங்க. அப்புறம் எங்க நாங்க போய் அக்கௌண்ட்ல எப்படி ரூபாய் போட முடியும்? போடுறதுக்கு மிச்சம் இருந்தா தானே. 8 அணா 4 அணா 10 பைசா 5 பைசா எதுவுமே இல்லாம ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு பிடுங்கிக்கிறீங்களே. அப்புறம் எப்படி அக்கௌண்ட்ல நாங்க போடுறது? அப்படி அக்கௌண்ட்ல போட்டா உடனே அது மினிமம் பேலன்ஸ்லன்னு நீங்க தான், உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற பேங்க் தான் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கிறதுனால தான் நேரடியாக கையில் கொடுக்கிறோம்.
அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்ஃபருங்கிறது காலம் காலமாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் வேணால் இப்போ கண்டுபிடிச்சதா சொல்லிக்கலாம், அப்படி இல்லை. காலம் காலமாக எங்களுடைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதிரியான நிதி உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசு. ஆனால் நீங்கள் சந்தேகம்லாம் படாதீங்க, அது நேரடியாக பெனிஃபிஷியரிக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஒரே நம்பரில் ஒரே 10 நம்பரில் லட்சக்கணக்கான கோடிகளை செத்து போனவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இங்கே நடக்காது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப கண்காணிப்பாக தெளிவாக பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லபடியாக கொடுத்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுவும் தமிழ்நாட்டு அரசின் நிதியிலிருந்து தானே கொடுத்ததை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. எனவே உங்களுக்கு அந்த கூடுதல் கவலையெல்லாம் வேண்டாம். நீங்கள் அங்கே ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு குளிரை என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. ஓகே. அடுத்தது மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியின் பாஷை அப்படின்னு நீங்கள் கரெக்டுங்க. நீங்கள் பேசுறது பாஷை, நாங்கள் பேசுறது மொழி. எங்களுக்கு இந்த மொழி மக்களின் மொழியாக கை வந்திருக்கிறது தாயே. மக்களின் மொழி, நாங்கள் பேசுவது மக்களின் மொழி. நீங்கள் பேசுகின்ற பாஷை அந்த மேல் வர்ணத்தாரின் பாஷை. அதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. இந்த மக்களின் மொழி புரியாத உயரத்தில் தான் நீங்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு புரிகிறது. இந்த மக்களின் மொழியை பேசியவர் தான் தந்தை பெரியார், இந்த மக்களின் மொழியை பேசியவர் தான் அண்ணல் அம்பேத்கர், இந்த மக்களின் மொழியை பேசியவர் தான் பேரறிஞர் அண்ணா, இந்த மக்களின் மொழியை பேசியவர் தான் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த மக்களின் மொழியை பேசி கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே உதயநிதி அவர்கள் அரசியலில் பெருசாக வளரணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லையா? அதனால அவர் பாஷையை பத்திரமா பார்த்துக்கணும், மரியாதைக்குரிய வார்த்தையை பேசணும். அப்படின்னா ஒன்றிய தலைவர் தீதின்னு நாடாளுமன்றத்துல மதிப்புக்குரிய மம்தா பானர்ஜியை கிண்டல் செஞ்சார்ல, அது எந்த பாஷை? அதே மாதிரி போகின்ற இடங்களில் எல்லாம் சோனியா காந்தியை கிண்டல் செய்கிறார் அல்லவா, அது எந்த பாஷைமா? எங்களுக்கு தெரியலையே. இந்த நேர்காணல், இந்த பத்திரிகையாளர் பேட்டி முழுக்க நீங்கள் உங்கள் உடன்மொழியின் மூலமாக சொன்ன பாஷையும் பேசிய பாஷையும் எந்த அகராதியில் வருகிறது தெரியுமா? அந்த மனுஸ்மிருதியின் அகராதியில் வருகிறது. எங்களுடையது முற்ற முழுக்க பெரியார் அகராதி, தமிழ் மண் அகராதி, இது பகுத்தறிவின் அகராதி. இங்கே எளிய மொழியைத்தான் நாங்கள் பேசுவோம். அதில் அப்பன் வீட்டு சொத்தா ஆத்தா சொத்தா அப்படின்னு கேட்குறீங்க. அப்பன் ஆத்தா என்கின்ற வார்த்தைகள் அவ்வளவு அழகானவை தாயே. தமிழின் அழகிய வார்த்தைகள் அப்படின்னா அப்பன் ஆத்தா என்கின்ற வார்த்தை. அந்த அப்பன் என்கின்ற பெயரை, அப்பன் என்கின்ற சொல்லை நீங்கள் செய்த கிண்டலும் கேலியும் எதை சொல்லுகிறது தெரியுமா? நந்தனார் படத்துல ஒரு பாட்டு வருங்க, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா பொன்னம்பலம் அல்லவா அப்படின்ட்டு அந்த நந்தனார் பாடுவார் உணர்ச்சி கொந்தளிப்பில் சந்தோஷமாக. அப்படின்னா அப்பன்கிற வார்த்தை தவறு அப்படின்னா அப்பன்கிற வார்த்தையை கொண்டாடுகின்ற தமிழ்நாட்டை நீங்கள் நந்தனார் தேசமாக பார்க்கிறீர்கள், நந்தனார் நாடாக பார்க்கிறீர்கள். அதாவது தரிசனம் கிடைக்காது, நம்முடைய ஒன்றிய தலைவரின் தரிசனம் கிடைக்காத அளவுக்கு நீங்கள் நந்தனார் தேசமாக தாழ்த்தப்பட்டவர்களாக தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறீர்கள். அப்பன் என்கின்ற வார்த்தையை, தமிழ் மண்ணின் வார்த்தையை, தொப்புள் கொடி வார்த்தையை, அப்பன் ஆத்தா என்கின்ற அப்படி ஈரம் சொட்டுகின்ற வார்த்தையை கேலி செய்கின்ற நீங்கள் தமிழ்நாட்டை நந்தனார் தேசமாக பார்க்கிறீர்கள், தீண்டத்தகாதவர்களின் தேசமாக பார்க்கிறீர்கள். இந்தியா என்கின்ற அந்த ஒருமைப்பாடு மிக்க நாட்டில் தமிழ்நாட்டை துண்டாக பார்க்கிறீர்கள். இங்கே வருவதற்கு உங்களுக்கு பிடித்தமில்லை, இங்கே வருவதற்கு ஒன்றிய தலைவருக்கு விருப்பமில்லை என்றால் இது தீண்டத்தகாதவர்களின் தேசமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவெளியில் பேசிக்கொண்டிருப்பது. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற நந்தனார்களாகிய நாங்கள் தான் இந்தியாவின் தலைவிதியை எழுதி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கான நிதியையும் நாங்கள் தான் எங்களுடைய உழைப்பில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்பன் வீட்டு சொத்து ஆத்தா சொத்து எதையும் கேட்கவில்லை. நாங்கள் உழைத்து கொடுத்த அந்த 1.5 லட்சம் கோடியிலிருந்து, அந்த ஜிஎஸ்டியிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம், மூச்சு விட்டு கொள்கிறோம், உயிர் போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் எதையுமே பேரிடரா அறிவிக்க மாட்டோம் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எங்களுக்கு கருணையே கிடையாது, எங்களுக்கு மனசாட்சியே கிடையாது, எங்களுக்கு இரக்கமே கிடையாது.
எங்கள்கிட்ட போய் இதை எப்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்க என்று சொல்லுகின்ற அந்த குரலைத்தான் நாங்கள் உங்கள் குரலில் பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த மழை வெள்ளத்தை ஒன்றிய அரசு அரசியலாக்கி கொண்டிருக்கிறது என்பதை. காத்திருங்கள், நிச்சயமாக அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.